இன்னைக்கு நம்முடைய மேட் பிரதர்ஸ் வந்து 100 முட்டையை வச்சு ஆம்லெட் போட போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆம்லெட் போடணும் அப்படின்னா கண்டிப்பா ஆனியன் தேவை. அது 100 முட்டைக்கு அப்படின்னா நிறைய ஆனியன் தேவை இல்லையா? அவங்க ஆனியன் தான் கட் பண்ண போறாங்க. சின்ன வெங்காயமா இருக்கு, இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. பெருசா இருந்தா கூட கொஞ்சம் ஈஸியா கட் பண்ணிடலாம். சின்னதை வந்து உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் தோல் நல்லா உரிச்சிடறாங்க. எல்லா தோலும் நல்லா உரிச்சதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சிடறாங்க. தென் இப்போ அந்த தோல் உரிச்ச வெங்காயத்தை நறுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நறுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப வேலையா இருக்கு. இது வேலைக்காகாது அப்படின்னு இந்த வெஜிடபிள் கட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து டக்குன்னு கட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இது ரொம்ப ஈஸியாவே இருக்குது. அடுத்து பச்சை மிளகா. பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி முடிச்சு அதுவும் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்துறதுக்கு ஒரு வாளியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வாளியை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க. 2 முட்டையை அட் டைம்ல இடிச்சு உடைச்சோம் அப்படின்னா அது ஒரு முட்டை தான் உடையுமா? அதே மாதிரி ஒரு முட்டை தாங்க உடைஞ்சிருக்கு. பட் உள்ள போய் நிறைய அந்த ஓடு விழுந்துருச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் தியாகு வராரு. அவர் வந்து எந்த விதமான கத்தியே இல்லாம அசால்ட்டா கட் பண்றாரு. அந்த முட்டை டக்குன்னு உடையுதுங்க. இப்போ எல்லா முட்டையும் நல்லா போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா வந்து 100 முட்டையை உடைச்சாச்சு. கிட்டத்தட்ட காவாளி வந்துருச்சுங்க. அந்த ஓட மட்டும் பாருங்க எவ்வளவு ஓடு இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் நல்லா கொட்டுறாங்க. அந்த வெங்காயத்தை நல்லா கொட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாவும் போடுறாங்க. பச்சை மிளகா போடுறதுக்கு அப்புறம் உப்பு மறந்துட்டாங்க. சரி உப்பு போடுவோம் அப்படின்னு உப்பெல்லாம் தூக்கி போட்டாங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் நல்லா கிண்டுறாங்க. இதை வந்து இவ்வளவு பெரிய ஆம்லெட் போடணும் அப்படின்னா அதுக்கு பெரிய அடுப்பு வேணும் இல்லையா? அதனால ஒரு கடையில போய் கேட்டு ஒரு பெரிய அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது தோசை அடுப்பு. அதை வச்சு சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேமர் வச்சிருக்காங்க. இந்த ஆம்லெட் ஷேப் கரெக்டா வரணும், வெளியே ஓடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த ஃப்ரேம் அவங்க கிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு முட்டையை அடைச்சு ஊத்துறாங்க. அதனால சாப்பிட்டும் பாக்குறாங்க. நல்லா செமையா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. டேஸ்ட் சும்மா பட்டாசா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்ப 100 முட்டை ஊத்த போறாங்க. இந்த 100 முட்டையை மொத்தமா ஊத்துறப்ப பயங்கரமா வருது. நல்லா ஸ்ப்ரெட்லாம் பண்றாங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறாங்க. அது பாக்கிறதுக்கு சும்மா வேற அளவுல பெருசா பிரம்மாண்டமா இருக்குதுங்க. சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஒளியை ஊத்திக்கிட்டு இருக்குது. பட் இதுவும் பண்ண முடியாது. சைடுல அப்படியே ஏதோ ஒட்டக்கூடாது அப்படின்னு லைட்டா கட் பண்ணி வர்றாங்க. பட் இப்ப திருப்பி போடணும் அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிளான டாஸ்க். என்ன மட்டும் தெரியாம சுத்த ஆரம்பிச்சு ரோல் மாதிரி சுத்துவோம் அப்படின்னு ரோல் மாதிரி சுத்துறாங்க. ஸ்டார்டிங்ல அழகா வந்தாலுமே போக போக ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால மொத்தமா கொலாப்ஸ் ஆகுது. இதுக்குமே ஏதாச்சும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு மொத்தமா கொத்து பரோட்டா போட்டா முடிவு எடுக்கிறாங்க. கொத்தா போட்டு கொத்து ஆம்லெட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆம்லெட் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆம்லெட் மட்டும் சாப்பிட்டு பார்க்கறாங்க, செம்மையா இருக்குது. தென் மொத்தமா சேர்ந்து கொத்த ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பயங்கரமா மாசா கொத்திக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப பெரிய வேலை. பட் நல்லா பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா கொத்திட்டு கடைசி அதையும் சாப்பிட்டு பார்க்கறாங்க. அதுவும் செம்ம டேஸ்டா சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.